Hi, hello everyone. Welcome back to Nazia Cookery, a taste of home. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி அரச்சுவிட்ட மட்டன் பலாக்கொட்டை குழம்புங்க. இது பலாப்பழ சீசன்னால பலாக்கொட்டை வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ அது வந்து ஒரு நான்வெஜ் ரெசிபியில் சேர்த்து எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 ஏலக்காய், பட்டை, 2 கிராம்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது இது கூட 3 வரமிளகாய் சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூட 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்து வர டைமில் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ கடைசியாக நாம் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறோம். தேங்காய் ஆட் பண்ணி இப்போ 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அவ்வளோதான், கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோடனே ஜாரில் மாற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இப்போது ப்ரெஷர் குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனவுடனே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா வதக்குங்க. அது நல்லா வதக்கின உடனே இப்போ வந்து 1 தக்காளி சேர்த்திக்கிறேங்க. தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போது நான் இங்கே 1/2 கிலோ மட்டன் ஆட் பண்ணுறேன். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டன் சேர்த்திக்கிறேங்க. மட்டன் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா அது மசாலா கூட கோட் பண்ணி வதக்கி விடுங்க. சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மட்டனோட அளவை பொறுத்து நீங்கள் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச இந்த மசாலா பேஸ்ட்டை வந்து நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறோம். மட்டன் கூட நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து மட்டன் வந்து ஏற்கனவே நம்மளுக்கு தண்ணி விடுங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்குவோம். தண்ணி சேர்த்தி கொஞ்சம் புதினா சேர்த்திக்கோங்க. புதினா சேர்த்தி ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து மட்டன் வந்து ஒரு 3/4 பதத்துக்கு வெந்திருக்கும். இது கூட நம்ம வந்து பலாக்கொட்டை ஆட் பண்ணிக்கலாம். பலாக்கொட்டை ஆட் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி வேணும்னா தண்ணி ஊற்றி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கன்சிஸ்டன்சியை. அது கூட நம்ம வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கிறோம். கரம் மசாலா சேர்த்தி இன்னி ஒரு 2 கரம் மசாலா சேர்த்தி குக்கரை முடிக்கோங்க. இன்னி ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டுக்கோங்க. அப்போ தான் பலாக்கொட்டையும் வேகும். பாருங்கள், இப்போது பலாக்கொட்டையும் மட்டனும் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, மட்டனும் பலாக்கொட்டையும் போட்டு ஒரு நல்ல ஒரு நான்வெஜ் ரெசிபி ரெடி. இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.